ராஜமௌலியின் சாதனையை சமன் செய்த ஷாருக் கான். ஒரே ஆண்டில் 1000 கோடி ரூபாய் வசூலித்த 2 படங்கள் கொடுத்து மிரட்டல். ராஜமௌலிக்கு பிறகு இந்திய அளவில் ஒரே ஆண்டில் 1000 கோடி ரூபாயை வசூலித்த 2 திரைப்படங்களை கொடுத்துள்ளார் ஷாருக் கான். பதான் திரைப்படம் 1000 கோடி ரூபாயை கடந்து வசூல் சாதனை செய்த நிலையில் தற்போது ஜவான் திரைப்படம் 500 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. எதிர்வரும் வார விடுமுறையை கடக்கும் போது 1000 கோடி வசூலை கடந்துவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் 2000 கோடி படங்களை கொடுத்த இயக்குனர் என்ற பெருமையை ராஜமௌலி பெற்றிருந்தார். பாகுபலி 2 மற்றும் RRR படங்களின் மூலம் இந்த கௌரவம் அவருக்கு கிடைத்தது. தற்போது அந்த சாதனையை நடிகராக ஷாருக் கான் சமன் செய்துள்ளார். அதே நேரம் இந்திய அளவில் ஒரே ஆண்டில் 2000 கோடிகளை வசூலித்த நடிகர் என்ற பெருமையை ஷாருக் கான் மட்டுமே பெற்றுள்ளார். அதேபோல் அவரது தயாரிப்பு நிறுவனமான ரெட் சில்லி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திற்கும் இந்த புதிய பெருமை கிடைத்துள்ளது. பாலிவுட்டின் பாட்ஷா என அழைக்கப்படும் ஷாருக் கான் அந்த பட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்துள்ளார். இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக ஷாருக் கான் உள்ளார். ஆனால் ஜெயிலர் படத்தின் மூலம் அந்த இடத்தை ரஜினிகாந்த் பெற்றுவிட்டதாக சினிமா பத்திரிகையாளர்கள் தெரிவித்தனர். ஜெயிலர் படத்திற்கு ரஜினிகாந்த் மொத்தம் 210 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அந்த சாதனையையும் ஷாருக் கான் முறியடிக்க உள்ளார். ஜவான் படத்திற்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ள ஷாருக் கான் படத்தின் லாபத்தில் இருந்தும் பங்கு பெற உள்ளார். இந்த படத்தை அவரது சொந்த நிறுவனமான ரெட் சில்லி என்டர்டெயின்மெண்ட் தயாரித்துள்ளது. ஷாருக் கானின் அடுத்த படம் டிசம்பர் 22ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தில் அவரது சம்பளம் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த படமும் வெற்றி பெற்றால் ஒரே ஆண்டில் 3 வெற்றி படங்கள் கொடுத்த நடிகர் என்ற சாதனையை படைத்து விடுவார் ஷாருக் கான்.